நீங்க இந்த டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி என்டர் ஆனீங்க? அப்புறம் ஏன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நீங்க நினைச்சீங்க? ஆக்சுவலி ஐ வாஸ் அன் பிசினஸ் அனலிஸ்ட் பிஃபோர். எனக்கு ஆனா டெக் இண்டஸ்ட்ரியில போகணும்னு தான் ஆசை. பட் சிச்சுவேஷன் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எதானா எடுத்துக்கலாம். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்டாக தான் இருந்தேன். அப்போ சைட் பை சைட் நான் டெக்குமே படிப்பேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ராமிங்ஸ்லாம் கற்றுக்கிட்டு வெப்சைட்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பேன் ஒரு மீம் சைட் பண்ணேங்கிற மாதிரி. ஸோ அந்த வெப்சைட் தான் நான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு பில்ட் பண்ணது. ஸோ அது கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் மேனேஜர் பார்த்து அத பார்த்து இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுமே ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் பண்ண சொல்றதுலருந்து காம்ப்ளெக்ஸான வெப்சைட், அப்புறம் மொபைல் ஆப்ஸ், வெப் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அஃபிஷியலாவே நான் டெக்னிக்கல் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ என்டர்ட் தி டெக் இண்டஸ்ட்ரி. ஸோ நாட் பை வெயிட்டிங் பட் பை பில்டிங் சம்திங். ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொல்றது மூலமா ஏதோ ஒரு விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது யாராவது நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அத மாதிரிதான் என் மேனேஜர் அந்த ஒர்க்கை நோட்டீஸ் பண்ணி எனக்கு டெக் இண்டஸ்ட்ரியில போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க.